ஹல்லேலூயா. நாம் மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொண்ட சங்கீதம் 32. சங்கீதம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர். என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தியில்லா குதிரையைப் போலவும் கோவேறு கழுதையைப் போலவும் இருக்க வேண்டாம். கடைசி வசனம் சேர்ந்து வாசிப்போம். நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். செம்மையான இருதயம் உள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். சபையார் அமர்ந்து கொள்ளலாம். ಎಲ್ಲರೂ ಕುಳಿತುಕೊಳ್ಳೋಣ. நாம் ஜெபிப்போம். ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. அன்புள்ள இயேசப்பா, ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ತಂದೆ, இந்த அருமையான நேரத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி இயேசு சுவாமி. ಸಮಯವನ್ನು ಕೊಟ್ಟದಕ್ಕಾಗಿ உம்முடைய வசனங்களை நாங்கள் தியானிக்கவும் ನಿನ್ನ ವಾಕ್ಯವನ್ನು ಧ್ಯಾನಿಸಲು அதன்படி நாங்கள் நடக்கவும் ಅದರ ಪ್ರಕಾರ ನಡೆಯಲು எங்களுக்கு உதவி செய்யும். ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡು. அடியாளை மறைத்து ನಮ್ಮನ್ನು ಮರೆಮಾಡಿ நீர் வெளிப்பட கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ಪ್ರಕಟಗೊಳ್ಳುವ ಕೃಪೆಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ಯೇಸುವಿನ ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ನಾಮದಲ್ಲಿ ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ ತಂದೆ. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? ಎಲ್ಲರೂ ಸಂತೋಷವಾಗಿ ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ಹಲ್ಲೇಲೂಯಾ. நான் அல்லேலூயா சொல்வது தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு காரியம். ಹಲ್ಲೇಲೂಯಾ ಎಂಬುದಾಗಿ ದೇವರನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸುವಂತ ಕಾರ್ಯ. இந்த சங்கீதம் 32 நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ಈ 32ನೇ ಕೀರ್ತನೆಯನ್ನು ನಾವು ತೆಗೆದುಕೊಂಡ್ರೆ இது ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பேசுகிறது. ಇದೊಂದು ಮನುಷ್ಯನ ವೈಯಕ್ತಿಕ ಜೀವಿತದ ಕುರಿತು ಮಾತನಾಡುತ್ತದೆ. ஒரு மனிதன் பாவத்துக்குள் விழுகிறான். ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಪಾಪದೊಳಗೆ ಬೀಳುತ್ತಾನೆ. அதை நினைத்து வேதனைப்பட்டு ಅದನ್ನು ನೆನೆಸಿ ನೋವುಗೊಂಡು தேவனிடத்தில் தன்னுடைய காரியங்களை அறிவித்து ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ತನ್ನ ಕಾರ್ಯವನ್ನು ತಿಳಿಸಿ தன்னுடைய எல்லா பாவங்களையும் மறைக்காமல் அவருடைய பாதத்தில் ஒப்படைத்து ತನ್ನ ಪಾಪಗಳನ್ನು ಮರೆಮಾಡಿಕೊಳ್ಳದೆ ಅವರು ದೇವರ ಮುಂದೆ ಮರೆಮಾಡಿಕೊಂಡು மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ಕ್ಷಮಾಪಣೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡು அதனுடைய அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது. ಅದರ ಅನುಭವವನ್ನು ಅಡಿಭಾಗವಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. சுருக்கமாக நம்ம சொன்னோம்னா, ಸಂಕ್ಷಿಪ್ತವಾಗಿ ಹೇಳುವುದಾದರೆ ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் காண்பிக்கிறது. ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಜೀವಿತ ಹೇಗಿರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಈ ವಾಕ್ಯವು ತೋರಿಸಿಕೊಡುತ್ತದೆ. 11 ವಚನங்கள் இருக்கிறது. 11 ವಾಕ್ಯಗಳಿವೆ. முதல் 2 வசனங்களும் ಮೊದಲನೇ 2 ವಾಕ್ಯಗಳು பாக்கியவான்கள் யார் என்பதை குறிக்கிறது. ಭಾಗ್ಯವಂತರು ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ತೋರಿಸುತ್ತದೆ. மூன்றாவது 4வது வசனங்கள் 3ನೇ 4ನೇ ವಾಕ್ಯಗಳು பாவத்துக்குள் விழுகிற ஒரு மனிதன் ಪಾಪದ ಒಳಗೆ ಬೀಳುವಂತ ಮನುಷ್ಯನು அதை அறியாமல் ಅದನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳದೆ பாவத்துக்குள்ளே இருக்கும்போது ಪಾಪದಲ್ಲಿ ಇರುವಾಗ அவன் படுகிற வேதனைகள், ಅವನು ಪಡುವಂತ ನೋವುಗಳು, அந்த பாவத்தின் மூலமாக அவனுக்கு கிடைக்கிற காரியங்களை ಆ ಪಾಪದ ಮೂಲಕವಾಗಿ ಅವನಿಗೆ ಸಿಗುವ ಕಾರ್ಯದ ಕುರಿತು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. அதற்கு அப்புறம் உள்ள வசனங்கள் எல்லாம், ಅದರ ನಂತರದ ವಾಕ್ಯಗಳೆಲ್ಲ பாவத்தை அறிக்கையிட்டு ஜெபித்து ಪಾಪವನ್ನು ಅರಿಕೆ ಮಾಡಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ அதன் மூலமாக தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதாகும். ಅದರ ನಂತರ ದೇವರ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಂತ ಕಾರ್ಯ. முதலாவது வசனத்தை பார்க்கும்போது, ಮೊದಲನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡುವಾಗ பாக்கியவான்கள் யார், ಭಾಗ್ಯವಂತರು ಯಾರು, உலக பிரகாரம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ಲೋಕ ಪ್ರಕಾರವಾಗಿ ತೆಗೆದುಕೊಂಡರೆ முதல்ல நம்ம கண்களுக்கு முன்பதாக வருவது பணம். ಕಣ್ಣಿಗೆ ಮುಂದೆ ಬರುವುದು ಪಾಪ. அதிக பணம் உள்ளவன் பாக்கியவான். ಅಧಿಕ ಹಣವಂತರು ಭಾಗ್ಯವಂತರು. இந்த பாக்கியவான் என்பது எபிரேய வார்த்தையில் மகிழ்ச்சி என்பதை குறிக்கிறது. ಭಾಗ್ಯವಂತರು ಎಂಬ ಪದದ ಇಬ್ರಿಯ ಭಾಷೆಯ ಅರ್ಥವೇನೆಂದರೆ ಮಹಿಮೆ ಎಂಬುದಾಗಿ. அப்படி என்றால் பாக்கியவான் என்பது ஒரு மகிழ்ச்சியான மனிதன். ಭಾಗ್ಯವಂತರೆಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದ್ರೆ ಅದು ಮಹಿಮೆಯಾದ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ. அப்ப
உலகத்தில் மகிழ்ச்சியான மனிதர்கள் யார்? ಲೋಕದಲ್ಲಿ ಮಹಿಮೆಯಾದ ವ್ಯಕ್ತಿಗಳು ಯಾರು? உலக பிரகாரமா நம்ம பார்க்கும்போது ಲೋಕ ಪ್ರಕಾರವಾಗಿ ನೋಡುವಾಗ அதிக வசதியோடு வாழ்பவர்களை மகிழ்ச்சியான மனிதர்கள் என்கிறோம். ಅನೇಕ ಮಹಿಮೆಯಾಗಿ ಜೀವಿಸುವ ವ್ಯಕ್ತಿಗಳನ್ನು ಭಾಗ್ಯವಂತರೆಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. உயர் பதவியில் உயர் அதிகாரத்தில் இருப்பவர்களை வசதியானவர்களை பரிசுத்த பாக்கியவான்கள் என்கிறோம். ಉನ್ನತ ಅಧಿಕಾರ ಅಥವಾ ಸ್ಥಾನದಲ್ಲಿರುವಂತಹ ವ್ಯಕ್ತಿಗಳನ್ನು ನೋಡಿ ಭಾಗ್ಯವಂತರೆಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. அடுத்தபடி சொல்லுவோம் என்றால் குடித்து கும்மாளம் அடிக்கிறவர்களை கூட பாக்கியவான்கள் என்று சொல்லலாம். ಕುಡಿದು ಕುಪ್ಪಳಿಸುವಂತ ವ್ಯಕ್ತಿಗಳನ್ನು ಕೂಡ ಭಾಗ್ಯವಂತರೆಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. கிராமப்புறத்தில் சொல்லுவாங்க, ಗ್ರಾಮ ಪ್ರದೇಶದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ, அவனுக்கு என்ன கஷ்டம், ಅವನಿಗೇನು ಕಷ್ಟ, அவங்க அப்பா சம்பாதித்த பணம் இருக்கிறது, ಅವನು ಅಪ್ಪ ಸಂಪಾದನೆ ಮಾಡಿದ ಹಣ ಇದೆ, அவன் இஷ்டம் போல வாழுகிறான், ಅವನ ಇಷ್ಟದ ಹಾಗೆ ಜೀವಿಸುತ್ತಾನೆ, கொடுத்து வைத்தவன் என்று சொல்வார்கள். ಮದ ಏರಿದ ವ್ಯಕ್ತಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. இந்த உலகத்தை பொறுத்தவரையில ಈ ಲೋಕದ ಪ್ರಕಾರ அழிந்து போகிற அநேக செல்வங்கள், ಅಳಿದು ಹೋಗುವಂತ ಅನೇಕ ಶ್ರೀಮಂತಿಕೆಯು, நம்மளுடைய சரீரம் ஒரு நாள் மண்ணுக்கு போகும், ನಮ್ಮ ಶರೀರವು ಮಣ್ಣಿಗೆ ಹೋಗುತ್ತದೆ, நிலையில்லாத உறவுகள், ನೆಲೆ ಇಲ್ಲದಂತ ಸಂಬಂಧಗಳು, நிலையற்ற இன்பம், ನೆಲೆ ಇಲ್ಲದ ಪ್ರೀತಿ, இவைகளை தான் ಇದನ್ನೆಲ್ಲ மகிழ்ச்சி என்று நாம் சொல்லுகிறோம், ಮಹಿಮೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತೇವೆ. ஆனால் தேவன் என்ன கூறுகிறார்? ದೇವರು ಏನು ಹೇಳುತ್ತಾನೆ? மத்தேயு சுவிசேஷம் ಮತ್ತಾಯನ ಸುವಾರ್ತೆ 5ஆம் அதிகாரம் 5ನೇ ಅಧ್ಯಾಯ 3 11 வசனங்களை பார்க்கும்போது 3 11 ವಾಕ್ಯಗಳನ್ನು ನೋಡುವಾಗ இயேசு சொல்லுகிறார் பரிசுத்தவான்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಳುತ್ತಾನೆ ಪರಿಶುದ್ಧವಂತರು ಹೇಗೆ ಅಂತ ಹೇಳಿ. இந்த முதல் வசனத்தை நாம் பார்த்தோம் என்றால், ಈ ಮೊದಲನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ನೋಡಿದರೆ, பாவத்திற்கு என்று தன்னுடைய எல்லா பாவங்களையும் தேவனிடத்தில் அறிக்கையிட்டு ಎಲ್ಲಾ ಪಾಪಗಳನ್ನು ದೇವರ ಮುಂದೆ ಅರಿಕೆ ಮಾಡಿ மன்னிப்பை பெற்றவன் பாக்கியவான் என்று இருக்கிறது. ಕ್ಷಮಾಪಣೆ ಹೊಂದಿದವನು ಭಾಗ್ಯವಂತನೆಂಬುದಾಗಿ. எந்த மதத்தினரும் சொல்ல முடியாது எனக்கு பாவ விமோசனம் கிடைத்து விட்டது என்று. ಯಾವ ಮನುಷ್ಯನು ಹೇಳಲಿಕ್ಕಾಗಲ್ಲ ಪಾಪ ವಿಮೋಚನೆ ಸಿಕ್ಕಿತೆಂಬುದಾಗಿ. நம்முடைய நற்கிரியைகள் மூலமாக நாம் பாவத்தை மன்னிப்பு பெற்று விட்டோம் என்றும் சொல்ல முடியாது. ನಾವು ನಮ್ಮ ಒಳ್ಳೆ ಕ್ರಿಯೆಗಳಿಂದ ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆ ಹೊಂದಿದ್ದೇವೆ ಅಂತ ಹೇಳಲಿಕ್ಕೂ ಆಗಲ್ಲ. ಆದರೆ நம்முடைய கிறிஸ்தவர்களாகிய நாம், ನಮ್ಮ ಕ್ರೈಸ್ತರಾದ ನಾವು, தேவன் நமக்கு ஒரு அருமையான ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ದೇವರು ನಮಗೆ ಒಂದು ಒಳ್ಳೆ ಅಧಿಕಾರವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. மன்னிப்பை பெறுவதன் மூலமாக, ಕ್ಷಮಾಪಣೆ ಹೊಂದುವುದರ ಮೂಲಕವಾಗಿ நாம் சொல்ல முடியும், ನಾವು ಹೇಳಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ, நான் பாவத்திலிருந்து வெளியிலே வந்து விட்டேன் என்று. ನಾನು ಪಾಪದಿಂದ ಹೊರ ಬಂದೆ ಎಂಬುದಾಗಿ. பொதுவாக கிறிஸ்தவர்கள் கேட்பதுண்டு, ಸಾಧಾರಣವಾಗಿ ಕ್ರೈಸ್ತರು ಕೇಳುವುದುಂಟು, நீங்கள் ರಕ್ಷಿக்கப்பட்டு விட்டீர்களா, ನೀವು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದೀರಾ, முழுக்க ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறீர்களா, ಪೂರ್ಣ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ತಗೊಂಡಿದ್ದೀರಾ, பாவத்திற்கென்று மரித்து ಪಾಪಕ್ಕೆ ಸತ್ತು மன்னிப்பை பெறுவதுதான் ரட்சிப்பு, ಕ್ಷಮಾಪಣೆ ಹೊಂದುವುದೇ ರಕ್ಷಣೆ. அதை காத்துக்கொள்வது பெரிய கஷ்டம், அது ಅದನ್ನು வேற விஷயம். ಕಾದುಕೊಳ್ಳುವುದು ತುಂಬಾ ಕಷ್ಟ. அது தேவனுடைய அனுசரணையும், ಅದು ದೇವರ ಅನುಸರಣೆಯು, தேவனுடைய பாதுகாப்பும், ದೇವರ ಭದ್ರತೆಯು, தேவனுடைய கரத்தில் நாம் இருக்கும்போதுதான் ದೇವರ ಕರದಲ್ಲಿ ನಾವು ಇರುವಾಗ அந்த ரட்சிப்பை நாம் காத்துக்கொள்ள முடியும். ಆ ರಕ್ಷಣೆ ಒಂದು ನೋಡಿಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. இதில் முதல் வசனத்தை நாம் பார்க்கும்போது, ಇದರ ಮೊದಲನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡುವಾಗ எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, ಯಾರ ಪಾಪವು ಕ್ಷಮಿಸಲ್ಪಟ್ಟಿಯೋ, மீறுதல் என்பது ಕ್ಷಮಾ ಇದು நியாய பிரமாணத்தை குறிக்கிறது. ದೋಷ ಎಂಬುದು ಅದು ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣವನ್ನು பழைய ஏற்பாட்டு காலத்தில், ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆ ಕಾಲದಲ್ಲಿ நியாய பிரமாணம் மீறுவது ஒரு பெரிய குற்றம், ದೋಷಗಳನ್ನು ಮೀರುವುದು ಒಂದು ದೊಡ್ಡ ಪಾಪವಾಗಿದೆ. அதைதான் தாவீது சொல்லுகிறார். ಅದನ್ನೇ ದಾವೀದನು ಹೇಳುತ್ತಾನೆ. அடுத்தபடியாக பார்க்கும்போது, ನಂತರವಾಗಿ ನೋಡುವಾಗ எவனுடைய பாவம் மூடப்படுகிறதோ, ಯಾರ ಪಾಪವು ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದೆಯೋ, பாவம் மன்னிக்கதான் படும், ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆ ಹೊಂದುತ್ತದೆ, எப்படி மூடப்படும், ಹೇಗೆ ಮುಚ್ಚಲ್ಪಡುತ್ತದೆ. அந்த மூடுவது என்பது ஒரு நிர்வாணத்தை மூடுவதாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ಮುಚ್ಚಲ್ಪಡುವುದಂದ್ರೆ ನಾವು ಶಾರೀರಿಕವಾಗಿ ನಾವು ಬಟ್ಟೆ ಹಾಕೊಂಡು ಮುಚ್ಚಿಕೊಳ್ಳುವ ರೀತಿಯಲ್ಲಿ. ஒரு மனிதன் நிர்வாணமாக இருக்கும்போது, ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ನಗ್ನನಾಗಿರುವಾಗ அவனுக்கு வெட்கமும் அவமானமும் ஏற்படுகிறது. ಅವನಿಗೆ ವ್ಯಕ್ತವು ಅವಮಾನವು ಏರ್ಪಡುತ್ತದೆ. இதை நாம் ஆதாம் ஏவாள் காலத்தில் ಇದು பார்க்கலாம். ಆದಾಮನ ಅವ್ವಳ ಕಾಲದಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. தேவனுடைய வார்த்தைக்கு பயந்து ದೇವರ ಮಾತಿಗೆ ಭಯಪಟ್ಟು இரண்டு பேரும் நிர்வாணிகளாக இருப்பதினால் ஒளித்துக் கொண்டார்கள். ಇಬ್ಬರು ನಗ್ನನಾಗಿರುವುದರಿಂದ ಅವರು ಅಡಗಿಕೊಂಡರು. ஏன் என்று பார்த்தால், ಯಾಕೆಂದರೆ தேவனுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை. ದೇವರ ಮಾತಿಗೆ ವಿಧೇಯರಾಗುವುದು. பாவம் உள்ளத்துக்குள் வந்த பின்பதாக, ಪಾಪವು ಒಳಗೆ ಬಂದ ಮೇಲೆ அந்த பாவம் நிர்வாணமாக அவர்களுக்கு காணப்பட்டது. ಆ ಪಾಪವು ಅವರಿಗೆ ನಗ್ನವಾಗಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟಿತು. இதில் வெளிப்படுத்தல் 3:18 நம்ம பார்க்கும்போது, ಪ್ರಕಟಣೆ 3:18 ನೋಡುತ್ತೇವೆ, நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் போது, ನಮ್ಮ ಪಾಪಗಳು ಕ್ಷಮಿಸಲ್ಪಡುವಾಗ தேவனிடத்திலிருந்து ದೇವರ ಬಳಿಯಿಂದ நீதியின் வஸ்திரம் நமக்கு கிடைக்கிறது. ನೀತಿಯ ವಸ್ತ್ರವು ನಮಗೆ அந்த ಸಿಕ್ಕುತ್ತದೆ. நீதியின் வஸ்திரத்தை
வஸ்திரத்தினால் நம்முடைய பாவங்கள் மூடப்படுகிறது. ನೀತಿಯ ವಸ್ತ್ರದಿಂದ ನಮ್ಮ ಪಾಪಗಳು ಮುಚ್ಚಲ್ಪಡುತ್ತದೆ. அடுத்தபடியாக 3-4 வசனங்களை பார்க்கும்போது ನಂತರ 3-4 ವಾಕ್ಯಗಳನ್ನು ನೋಡುವಾಗ தாவீது ராஜா ತನ್ನುடைய பாவங்களை நினைத்து ತನ್ನ ಪಾಪಗಳನ್ನು ನೆನೆಸಿ நாத்தான் தீர்க்கதரிசி சொன்னதுக்கு அப்புறமாக ನಾಥಾನ್ ಎಂಬ ಪ್ರವಾದಿಯು ಹೇಳಿದ ನಂತರವೇ அவன் பாவத்தை குறித்து வேதனைப்படுகிறான். ಅವನ ಪಾಪದ ಕುರಿತು ನೋವುಗೊಳ್ಳುತ್ತಾನೆ. அவன் ஒரு பெரிய ராஜா, ಅವನೊಂದು ದೊಡ್ಡ ರಾಜನು. இந்த பாவம் எல்லாம் அவங்களுக்கு லேசான காரியங்கள். ಇದು ಪಾಪವೆಲ್ಲವೂ ಒಂದು ಲಘುವಾದ ಕಾರ್ಯ. அவனும் அதை பற்றி சிந்தித்திருக்க மாட்டான். ಅವನು ಅದರ ಕುರಿತು ಚಿಂತಿಸದಿರಬಹುದು. எப்பொழுது தீர்க்கதரிசி மூலமாக அவனுக்கு தெரிய வருகிறதோ, ಯಾವಾಗ ಪ್ರವಾದಿಯ ಮೂಲಕ ಅವನಿಗೆ ಗೊತ್ತಾಗಲಿಕ್ಕೆ ಬಂತೋ, அதற்கு அப்புறமாக அவனுக்கு வெட்கம் அவமானம் எல்லாத்தையும் அவன் சந்திக்கிறான். ಅವನಿಗೆ ನಂತರ ಅವನಿಗೆ ನಾಚಿಕೆಯೂ ಅವಮಾನವೂ ಬಂದಿತು. தன்னுடைய பாவங்களை நினைத்து மனஸ்தாபப்படுகிறான். ತನ್ನ ಪಾಪದ ನಿಮಿತ್ತ ಅವನು ಮನಸ್ತಾಪಗೊಳ್ಳುತ್ತಾನೆ. அவன் ஒருமுறை கூறும்போது என் எலும்புகள் எல்லாம் ಉಲர்ந்து போயிற்று என்று சொல்லுகிறான். ಅವನು ಹೇಳುತ್ತಾನೆ ನನ್ನ ಎಲುಬುಗಳೆಲ್ಲ ಸವಿದು ಹೋಯಿತು ಎಂಬುದಾಗಿ. உலக பிரகாரமாக எலும்புகள் உலர்ந்தால் உடனே ஒடிந்து விடுமாம். ಲೋಕ ಪ್ರಕಾರವಾಗಿ ಎಲುಬು ಸವಿಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಗೊಳ್ಳುವಾಗ ಆ ಎಲುಬು ಮುರಿಯುತ್ತದೆಂಬುದಾಗಿ. அப்படி என்றால் பாருங்கள், ಹಾಗಂದರೆ ನೋಡ್ರಿ, அவன் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான். ಅವನು ಎಷ್ಟು ನೋವುಗೊಳ್ಳುತ್ತಾನೆ. மனம் கசந்து அழுதிருப்பான். ಅವನು ಮನ ಉರುಗಿ ಅತ್ತಿರಬಹುದು. 5வது ವಚನத்தை நாம் பார்க்கும்போது 5ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡುವಾಗ இது எல்லாவற்றிலும் அவன் வெளியிலே வருகிறான். ಇದರ ಎಲ್ಲದಿಂದ ಹೊರಗೆ ಬರುತ್ತಾನೆ. எப்படி என்றால், ಹೇಗೆಂದರೆ ஒரு பாவத்தை கூட மறைக்காமல் ಒಂದು ಪಾಪವನ್ನು ಕೂಡ ಮರೆಮಾಡಿಕೊಳ್ಳದೆ எல்லாவற்றையும் தேவனிடத்தில் ஒப்படைக்கிறான். ಎಲ್ಲವನ್ನು ದೇವರ ಬಳಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತಾನೆ. சரண்டர் ஆகிறான். ಅವನು ಅಧೀನನಾಗುತ್ತಾನೆ. அவன் எப்படியெல்லாம் தேவனிடத்தில் புலம்பியிருப்பானோ நமக்கு தெரியாது. ಅವನು ಹೇಗೆಲ್ಲ ದೇವರಲ್ಲಿ ಗೋಳಾಡಿದಾನೋ ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆனால் ஒரு பாவத்தை கூட அவன் மறைக்கவில்லை என்று ಒಂದು வேதம் சொல்கிறது. ಪಾಪವನ್ನು ಕೂಡ ಅವನು ಮರೆ ಮಾಡಿಲ್ಲ. ஏனென்றால் ಯಾಕಂದರೆ தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். ತನ್ನ ಪಾಪವನ್ನು ಮುಚ್ಚಿಕೊಳ್ಳುವವನಿಗೆ ಶುಭವಾಗದೆಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. அவைகளை விட்டுவிட்டு ಬಿಟ್ಟು ಬಿಡುವವನು இரக்கம் பெறுவான், ಕರುಣೆ ಹೊಂದುತ್ತಾನೆ. இதில் நம்ம கிறிஸ்தவர்கள நாம் ஒரு காரியத்தில் விழிப்போடு இருக்க வேண்டும். ಕ್ರೈಸ್ತರ ಜೀವಿತವು ಒಂದು ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ಇರಬೇಕು. நாம் தான் ரட்சிக்கப்பட்டோமே, ನಾವು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದೀವಲ್ಲ, ஒன்றுமே இல்லை, ಇನ್ನು ಏನೂ ಇಲ್ಲ. பாவம் நம்முடைய உள்ளத்துக்குள் வராது. ಪಾಪವು ನಮ್ಮೊಳಗೆ ಬರುವುದಿಲ್ಲ. நம்மளை சுற்றி தேவன் ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கி இருக்கிறார். ನಮ್ಮೊಳಗೆ ಒಂದು ಪಾಪದ ಒಂದು ಭದ್ರತೆಯನ್ನು ದೇವರು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. தைரியமாக நாம் இருக்கலாம். ನಾವು ಧೈರ್ಯವಾಗಿ ಇರಬಹುದು. 1 பேதுரு 5:8 சொல்லும்போது 1 ಪೇತ್ರ 5:8 ಹೇಳುತ್ತದೆ, பேதுரு கூறுகிறார், ಆತನ ನೋವಿನಲ್ಲಿ ಹೇಳುತ್ತದೆ, விழித்திருங்கள், ಎಚ್ಚರಿಕೆಯುಳ್ಳವರಾಗಿರ್ರಿ. ஏனென்றால் ಏಕೆಂದರೆ கெர்ச்சிக்கிற பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வருகிறான் என்று. ಸೈತಾನನು ಗರ್ಜಿಸುವ ಸಿಂಹದೋಪಾದಿಯಲ್ಲಿ ಬರುತ್ತಾನೆ. ஒருமுறை நாம் இரவு தனியாக போவோம் என்று வைத்துக்கொள்வோம். ಒಂದು ದಿನ ನಾವು ರಾತ್ರಿ ವೇಳೆಯಲ್ಲಿ ಒಟ್ಟಿಯಾಗಿ ಹೋಗುವಾಗ அக்கம் பக்கம் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, ಅಕ್ಕಪಕ್ಕದವರು ಹೇಳುತ್ತಾರೆ, கவனமாக போங்க, அந்த இடத்துல ಗಮನವಾಗಿ ಹೋಗಿರಿ, பூச்சி பாம்புகள் இருக்கலாம் என்று. ಹುಳ ಹಾವುಗಳು ಇರುತ್ತದೆ. நாம் எப்படி ಅಡಿ எடுத்து வைப்போம்? ನಾವು ಹೆಜ್ಜೆ ಹೇಗೆ ಇಡುತ್ತೀವಿ? ஒவ்வொரு அடியும் கவனமாக வைப்போம். ಒಂದೊಂದು ಇದರಲ್ಲಿ ಬಹಳ ಜಾಗೃತಿಯಲ್ಲಿ ಹೆಜ್ಜೆ ಇಡುತ್ತೀವಿ. அதே போலதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ಅದೇ ರೀತಿ ಕ್ರೈಸ್ತ ಜೀವಿತ. நாம் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமாக ನಾವು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ ನಂತರ நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று நம்ம விசுவாசிக்கும் போது, ನಮ್ಮ ಪಾಪಗಳು ಕ್ಷಮಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ ಅಂತ ನಾವು ನೆನೆಸಿ ವಿಶ್ವಾಸಗೊಳ್ಳುವಾಗ நாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிகளும் கவனமாக இருக்க வேண்டும். ನಾವು ಇಡುವಂತ ಹೆಜ್ಜೆಗಳು ಬಹಳ ಜಾಗೃತರಾಗಿರಬೇಕು. நாம் செய்கிற காரியங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ನಾವು ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯಗಳು ಗಮನದಿಂದ ಇರಬೇಕು. ஒருமுறை என்னுடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் நடந்தது. ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ಕಾರ್ಯ ನಡೆಯಿತು. ಅದು சொல்லலாம் என்று நான் ಆಸೆಪಡುகிறேன். ನಾನು ಹೇಳ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಆಸೆ ಪಡುತ್ತೇನೆ. தவறாக இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள். ತಪ್ಪಾದರೆ ಕ್ಷಮಿಸಿಬಿಡಿ. ஒரு 2-3 மாதத்துக்கு முன்பதாக 2-3 ತಿಂಗಳ ಹಿಂದೆ எனக்கு ஒரு மெசேஜ் சொல்ல வேண்டும் என்று பாஸ்டர் சொன்னாங்க. ನನಗೆ ಒಂದು ಸಂದೇಶ ಕೊಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಸೇವಕರು ಹೇಳಿದ್ರು. நான் அதற்கென்று ಪ್ರಿಪೇರ್ ஆக்கி கொண்டிருந்தேன். ಅದಕ್ಕಂತ ಹೇಳಿ ನಾನು ಪ್ರಿಪೇರ್ ಆಗ್ತಾ நிறைய வசனங்களை தெரிந்தெடுத்து ஒரு சின்ன புக்கில் எழுதி வைத்திருந்தேன். ಒಂದು ಅನೇಕ ವಾಕ್ಯಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಒಂದು ಚಿಕ್ಕ ಬುಕ್ ಅಲ್ಲಿ ಬರೆದಿಟ್ಟೆ. தானியேலை பற்றி பேச வேண்டும் என்று ஆசை. ದಾನಿಯೇಲ ಕುರಿತು ಮಾತನಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ. எங்க வீட்டுக்கு மேல ஓனர் இருந்தாரு. ನನ್ನ ಮನೆ ಮೇಲೆ ಓನರ್ ಇದ್ರು. அவர் ஊருக்கு போகும்போதெல்லாம் சாவியை கொடுத்துட்டு போவாரு. ಅವರು ಊರಿಗೆ ಹೋಗುವಾಗೆಲ್ಲ ಬೀಗ ಕೊಟ್ಟು ಹೋಗ್ತಾರೆ. அப்ப என்கிட்ட சொல்லுவாரு, ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ, ஆண்டி ஏதாவது குப்பை இருந்தா வெளியில போட்டுருங்க, ದೇವರೇ ಆಂಟಿ ಏನಾದ್ರೂ ಕಸ ಇದ್ರೆ ಹೊರಗೆ ಹಾಕ್ಬಿಡಿ, வீட்டை ಕ್ಲೀನ್ பண்ணி வைங்க, ಮನೆಯನ್ನು ಶುದ್ಧವಾಗಿಟ್ರಿ. ஒரு முறை நான் என் பொண்ணும் மேல போனோம். ನಾನು ನನ್ನ ಮಗಳು ಮೇಲೆ ಹೋದೆ. அப்ப ஒரு 2 பாக்ஸ் பழைய அட்டை பாக்ஸ் இருந்தது. 2 ಬಾಕ್ಸ್ ರಟ್ಟು ಬಾಕ್ಸ್ 2 ಬಾಕ್ಸ್ ಇತ್ತು. ரொம்ப பழையதா இருந்தது. ತುಂಬಾ ಹಳೆದಾಗಿತ್ತು. அப்ப நாங்க 2 பேரும் அதுல என்ன இருக்குன்னு பார்த்தோம். ನಾವು ಅದರೊಳಗೆ ಏನಿದೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿದೆ. அதுக்குள்ள என்ன
இருந்ததுன்னா டாக்டர் நர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய கிளவுஸ் இருந்தது. ಡಾಕ್ಟರ್ ನರ್ಸ್ಗಳು ಉಪಯೋಗಿಸಿದಂತ ಗ್ಲೌಸ್ ಇತ್ತು. கொஞ்சம் மாஸ்க்கும் இருந்தது. ಅದು ಸ್ವಲ್ಪ ಮಾಸ್ಕ್ ಇತ್ತು. அதை பார்த்தவுடன் எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம். ನನಗೆ ಅದನ್ನ ನೋಡಿದ ಕೂಡಲೇ ತುಂಬಾ ಸಂತೋಷ. ஏன்னா ரொம்ப நாட்களாக அந்த கிளவுஸ்க்காக என் பொண்ணு கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன், எனக்கு வாங்கி கொடுன்னு. ನಾ ಗ್ಲೌಸಿಗಾಗಿ ನಾನು ತುಂಬಾ ದಿವಸದಿಂದ ಹೇಳ್ತಿದ್ದೆ ನನಗೆ ತಕ್ಕೊಡು. செடி வைக்கும்போது மண்ணெல்லாம் நகத்துக்குள்ள போய் விடக்கூடாது என்று. ಗಿಡ ಹಾಕುವಾಗ ಮಣ್ಣೆಲ್ಲ ನನ್ನ ಉಗುರಿಗೆ ಹೋಗಬಾರದು ಅಂತ. அந்த கிளவுஸை பார்த்த உடனே என் பொண்ணு சொன்னா, ಆ ಗ್ಲೌಸ್ ಅನ್ನು ನೋಡಿದ ಕೂಡಲೇ அம்மா நீங்க விரும்பின காரியத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்து விட்டார். ದೇವರು ನೀವು ಇಷ್ಟಪಟ್ಟಂತ ಕಾರ್ಯವನ್ನು ದೇವರು ನಿಮಗೆ ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟರು. நானும் சந்தோஷத்தோடு ஒன்று ரெண்டு எடுத்துக்கொண்டு விட்டேன். ನಾನು ಸಂತೋಷದಿಂದ ಒಂದೆರಡು ತೆಗೆದುಕೊಂಡೆ. வீட்டிற்கு வந்ததுக்கு அப்புறமாக ಮನೆಗೆ ಬಂದ ನಂತರ இரவு ஆகிவிட்டது, ರಾತ್ರಿ ಆಗಿಬಿಟ್ಟಿತು. புக்கையும் வேதத்தை எடுத்து வைத்துக்கொண்டு தியானிக்க ஆரம்பித்தேன். ಬುಕ್ ಅನ್ನು ಸತ್ಯವೇದವನ್ನು ತೆಗೆದು ಧ್ಯಾನಿಸಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದೆ. உண்மையாக சொல்லுகிறேன், ನಿಜವಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ, என்னுடைய மூளையில் ஒன்றுமே இல்லை. ನನ್ನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಏನೂ ಇಲ್ಲ. எனக்கு ஞானமே இல்லை. ನನಗೆ ಜ್ಞಾನ ಇಲ್ಲ. எதுவுமே என்னுடைய மனதுக்குள் போகல. ಯಾವುದು ನನ್ನ ಮನಸ್ಸೊಳಗೆ ಹೋಗಲಿಲ್ಲ. ಗೂಗಲ್ ಸರ್ಚ್ பண்ற எதுவுமே எனக்கு திருப்தியா இல்ல. ಯಾವ ಸರ್ಚ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ, ಏನು ನನಗೆ ಇಷ್ಟ ಆಗಿಲ್ಲ. எழுதி வைத்திருந்த நோட்டையும் காணல. ಬರೆದಿಟ್ಟಂತ ನೋಟ್ಸ್ ಕಾಣಲಿಲ್ಲ. எனக்கு ஒரே குழப்பமா இருந்தது. ನನಗೆ ಒಂದೇ ಒಂದು ಸಂಶಯವಾಗಿತ್ತು. என்ன நடந்தது, ಏನು ನಡೆಯಿತು, எதனால எனக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வரல, ಯಾಕೆ ಯಾವುದು ನೆನಪಿಗೆ ಬರುವುದಿಲ್ಲ. அப்போ தேவன் அதை எனக்கு உணர்த்தினார். ದೇವರು ನನ್ನನ್ನು ಎಚ್ಚರಿಸಿದನು. நான் செய்தது களவு, ನಾನು ಮಾಡಿದ್ದು ಕಳವು. என்னுடைய மகளிடத்துல நான் சொன்னேன், ನನ್ನ ಮಗಳ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೇಳಿದೆ, ஜோனா எனக்கு ரொம்ப கஷ்டமா துக்கமாக இருக்கிறது. ಜೋನಾ ನನಗೆ ತುಂಬಾ ದುಃಖವಾಗಿದೆ. நான் தேவனுக்கு விருப்பமில்லாத காரியத்தை செய்து விட்டேன். ನಾನು ದೇವರಿಗೆ ಇಷ್ಟವಿಲ್ಲದ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಿದೆ. என் பொண்ணு சொன்னா, ನನ್ನ ಮಗಳು ಹೇಳಿದೆ, நாளை காலையில கொண்டு கொடுத்துருங்க, வச்சிருங்கம்மா, உங்களுக்கு விருப்பம் இல்லன்னா. ನಿಮಗೆ ಇಷ್ಟ ಇಲ್ಲದರೆ ಅದನ್ನ ತಿರುಗಿ ಅಲ್ಲೇ ಇಟ್ಟು ಬಿಡ್ರಿ. ராத்திரி ஒரு 11 மணி இருக்கும். ಒಂದು 11 ಗಂಟೆ ಇರಬಹುದು. நான் சொன்னேன், இல்ல என்னால காலையில வரை வெயிட் பண்ண முடியாது, ಮುಂಚಾನೆವರೆಗೆ ವೇಟ್ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ, நான் உடனே போய் வைத்து விட்டு ಇವಾಗಲೇ ತಗೊಂಡೋಗಿ ಇಟ್ಟು ಬಿಡುವ. அதற்கு அப்புறமாக பாருங்கள், ನಂತರ ನೋಡ್ರಿ, என் மூளை எல்லாம் ஞானத்தினால் நிறைந்தது. ನನ್ನ ಮೂಳೆಗಳು ಜ್ಞಾನದಿಂದ சொல்ல வெட்கப்படவில்லை. ಅದನ್ನ ಹೇಳಲಿಕ್ಕೆ ನಾಚಿಕೆ ಪಡಲಿಲ್ಲ. ஏனென்றால் ಯಾಕಂದರೆ தேவனோடு போராடுகிற மனுஷனுக்கு பிரச்சனைகள் வரும். ದೇವರೊಂದಿಗೆ ಹೋರಾಡುವಂತ ಮನುಷ್ಯನಿಗೆ ಸಮಸ್ಯೆ சொல்ல முடியாது, எனக்கு கஷ்டம் வராது, நீ ನನಗೆ ಕಷ್ಟ ಬರುವುದಿಲ್ಲ ಅಂತ ಯಾರು ಹೇಳಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. ஆனால் நாம் விழிப்போடு இருக்க வேண்டும். ಆದ್ರೂ ನಾವು ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ಇರಬೇಕು. தேவன் நம்மளோடு பேசுவார். ದೇವರು ನಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. ஆவியானவர் இடைபடுவார். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಸಂಧಿಸುತ್ತಾನೆ. அவருடைய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படியணும். ದೇವರ ಸ್ವರಕ್ಕೆ ನಾವು ಕಿವಿ ಕೊಡಬೇಕು. இங்கே பாருங்கள், ಇಲ್ಲಿ ನೋಡ್ರಿ, ஒரு மனிதன் பாவத்திலிருந்து வந்ததுக்கு அப்புறமாக ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಪಾಪದಿಂದ ಬಂದ ನಂತರ அவன் என்ன சொல்லுகிறான்? ಅವನೇನು ಹೇಳುತ್ತಾನೆ? உம்முடைய கை இரவும் பகலும் என் மேல் பாரமாய் இருந்தது. ನಿನ್ನ ಕರವು ಹಗಲು ರಾತ್ರಿಯೂ ನನ್ನ ಮೇಲೆ ಭಾರವಾಗಿತ್ತು. இது எப்பொழுது கூறுகிறான்? ಇದು ಹೇಗೆ ಯಾವಾಗ ಹೇಳುತ್ತಾನೆ? பாவத்துக்குள் இருக்கும்போது, ಪಾಪದೊಳಗೆ ಇರುವಾಗ. யாராவது சொல்ல முடியுமா தேவனுடைய கரம் பாரமாக இருக்கிறது என்று? ಯಾರಾದ್ರೂ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವೋ ದೇವರ ಕರವು ಭಾರವಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ? அவருடைய கரம் நம்மளை அரவணைக்கிற கரம், ಅವರ ಕರವು ನಮ್ಮನ್ನು ಸಂತೈಸುವಂತ ಕರ, பாதுகாக்கிற கரம், ಭದ್ರತೆ ಪಡಿಸುವಂತ ಕರ. ஆனால் தாவீது என்ன சொல்லுகிறான்? ದಾವೀದನೇನು ಹೇಳುತ್ತಾನೆ? எனக்கு பாரமாக இருக்கிறது. ನನಗೆ ಭಾರವಾಗಿದೆ. அதே தாவீது ಅದೇ ದಾವೀದನು பாவத்திலிருந்து வெளியிலே வந்ததுக்கு அப்புறமாக ಪಾಪದಿಂದ ಹೊರ ಬಂದ ನಂತರ தேவன் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறார். ದೇವರು ನನ್ನನ್ನು ಮರೆ ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದನು, என்னை பாதுகாக்கிறார், ನನ್ನನ್ನು ಭದ್ರಪಡಿಸಿದನು. அப்படி என்றால் பாருங்கள், ಹಾಗಾದ್ರೆ ನೋಡಿ, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಜೀವಿತದಲ್ಲಿ பாவங்கள் இருக்கும்போது ஒரு வார்த்தை, ಪಾಪವರು ಇರುವಾಗ ಜೀವಿತ, பாவத்திலிருந்து வெளிப்பட்டதுக்கு அப்புறமாக ஒரு வார்த்தை, ಪಾಪದಿಂದ ಹೊರ ಬಂದ ಮೇಲೆ ಒಂದು ಮಾತು. ஏனெல்லாம் அவனுடைய உள்ளம் மகிழ்ச்சினால் இருக்கிறது, ಅವನ ಹೃದಯವು ಮಹಿಮೆಯಿಂದ ಇದೆ. நாமும் அப்படிதான். ನಾವು ಹಾಗೆ நம் மாம்சம் தானே, ಮಾಂಸದಾನೆ பாவம் செய்து விடுகிறோம். ಪಾಪವನ್ನು ಮಾಡಿದ್ದೇವೆ. அதற்கு அப்புறமாக தேவன் உணர்த்தும் போது ಅದರ ನಂತರ ದೇವರು ಎಚ್ಚರಿಸುವ, கீழ்ப்படியணும், ವಿಧೇಯರಾಗಬೇಕು. அதைதான் தேவன் விரும்புகிறார். ಅದನ್ನೇ ದೇವರು ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. தாவீதுடைய வாழ்க்கையில் நாம் அதை பார்க்கிறோம். ದಾವೀದನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಾವು ಅದನ್ನು ನೋಡಿದ್ದೇವೆ. அதற்கு அப்புறமாக ಅದರ ನಂತರವಾಗಿ தேவன் ஒரு நாளும் சொல்ல மாட்டார், ದೇವರು ಒಂದು ದಿನವೂ ಹೇಳುವುದಿಲ್ಲ, உன்னுடைய பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டது, ನಿನ್ನ ಪಾಪವೆಲ್ಲ ಕ್ಷಮಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ, இனி நீ போ என்று. ಇನ್ನು ನೀನು ಹೋಗು ಎಂಬುದಾಗಿ. அதற்கு அப்புறமாக தான் அவருடைய கிரியைகள் நமக்கு வெளிப்படும். ಅದರ ನಂತರ ಅವನ ಕ್ರಿಯೆಗಳು ನಮಗೆ ಬಲಪಡುತ್ತದೆ, நமக்கு ஆலோசனைகள் சொல்லி ನಮಗೆ கொடுப்பார், ಆಲೋಚನೆಯನ್ನು ಹೇಳುತ್ತದೆ, நாம் நடக்க வேண்டிய வழியை காண்பித்து கொடுப்பார், ನಾವು ನಡೆಯಬೇಕಾದ ಮಾರ್ಗವನ್ನು ತೋರಿಸಿಕೊಡುತ್ತದೆ, நம்மேல் கண்ணையே வைத்திருப்பார். ನಮ್ಮ ಮೇಲೆ ಆತನ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಇಡುತ್ತಾನೆ. எல்லாவற்றிற்கும் மேலாக ಎಲ್ಲಕ್ಕಿಂತಲೂ நாம் ಮೇಲಾಗಿ எந்த தவறும் செய்யக்கூடாது என்று எச்சரிப்பு கொடுத்து கொண்டு இருப்பார். ನಾವು ಯಾವ ತಪ್ಪುಗಳನ್ನು ಮಾಡಬಾರದಂತ ದೇವರು ಎಚ್ಚರಿಕೆ இதுதான் ಕೊಡುತ್ತಾನೆ. ஒரு உண்மையான கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை. ಇದೇ ಒಳ್ಳೆ ಒಂದು ಕ್ರೈಸ್ತ ಜೀವಿತ. தேவன் நம்மோடு இருக்க வேண்டும் என்றால், ದೇವರು ನಮ್ಮೊಂದಿಗೆ ಇರಬೇಕಾದ್ರೆ, அவருடைய ஆலோசனை நம்மோடு இருக்க வேண்டும் என்றால், ಅವರ ಆಲೋಚನೆ ನಮ್ಮೊಂದಿಗೆ ಇರಬೇಕಾದ್ರೆ, அவருடைய எச்சரிப்பின் சத்தம் நமக்கு கேட்டுக்கொண்டு இருக்க
இருக்க வேண்டும் என்றால், ಅವರ ಎಚ್ಚರಿಕೆ ಸ್ವರವು ನಮಗೆ ಕೇಳಬೇಕಾದರೆ, நாம் பாக்கியவான்களாக இருக்க வேண்டும் ನಾವು என்றால் ಭಾಗ್ಯವಂತರಾಗಿರಬೇಕು. முதலாவது 2 வசனங்களை கடைபிடிக்க வேண்டும். ಮೊದಲನೇದಾಗಿ 2 ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕೈಗೊಳ್ಳಬೇಕು. பாவத்துக்கென்று அவருடைய சமூகத்தில் உட்கார வேண்டும். ಪಾಪಕ್ಕೆಂತೇಳಿ ಅವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳಬೇಕು. எல்லா பாவங்களையும் அறிக்கையிடலாம். ಎಲ್ಲ ಪಾಪಗಳನ್ನು ಅರಿಕೆ ಮಾಡಬಹುದು. தேவன் ஒரு நாளும் சொல்ல மாட்டார் இந்த பாவத்தை நான் மன்னிக்க மாட்டேன் ಈ என்று. ಪಾಪವನ್ನು ನಾನು ಕ್ಷಮಿಸುವುದಿಲ್ಲ ಅಂತ ಯಾರು ಹೇಳಲ್ಲ. அதேதான் தாவீது நமக்கு ಅದನ್ನೇ உணர்த்தியிருக்கிறார். தாவೀದನು ಹೇಳುತ್ತಾನೆ. நாமும் நம்மிடத்தில் பாவங்கள் இருந்தால் ನಾವು ನಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಪಾಪ ಇದ್ದರೆ எல்லாவற்றையும் இன்றே அறிக்கையிடுவோம். ಎಲ್ಲವನ್ನು ಇವತ್ತೇ ಅರಿಕೆ ಮಾಡೋಣ. நாமும் பாக்கியவான்களாக காணப்படுவோம். ನಾವು ಭಾಗ್ಯವಂತರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡೋಣ. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ದೇವರು ஆசீர்வதிப்பாராக. ತಾನೇ ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಲಿ. ಕೈಗಳನ್ನು ತಟ್ಟಿ ಕರ್ತನ ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸೋಣ.